நாம யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்க நம்மள புரிஞ்சுக்கலங்கிறப்போ வர வலி இருக்கு பாத்தியா, அது ரொம்ப கொடுமடி. நீ அந்த பையனுக்கு அந்த வலிய கொடுத்துட்ட. அந்த பையனை நீ இனிமே எங்கேயாவது பார்த்தா முதல்ல அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. அபி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? உன்னை ஏமா நான் தப்பா நினைக்க போறேன்? உனக்காக அந்த பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்து காப்பாத்துறானே, அவன் உன்னை விரும்புறானா? சொல்லுமா, அவன் உன்னை விரும்புறானா? அபி மட்டும் இப்ப விரும்புறேன்னு சொல்லிட்டானா அம்மா அபிய சஞ்சீவுக்கே கட்டி வச்சிருவாங்க போல இருக்கே. உனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தா சொல்லு, நாங்களே அந்த பையன் வீட்டுல போய் பேசுறோம். ஏன்னா நாங்களே உனக்கு மாப்பிள்ளை பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டான். அபி லவ் பண்றேன்னு சொல்லிட கூடாது. உனக்கு இந்த கல்யாணம் நடந்து உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு அவன் தவிச்ச தவிப்பு இருக்கே, அவன் கண்ணை நான் பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை மாதிரி உன்னை யாராலையுமே பாத்துக்க முடியாது. சொல்லுமா, நீ அவனை விரும்புறியா? அபி லவ் பண்றேன்னு சொன்ன நீ செத்த. சஞ்சீவ் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். அப்பாடா, அபி லவ் பண்றேன்னு சொல்லல, தப்பிச்சிட்டேன். ஆனா அம்மா இவ்ளோ கேட்டும் ஏன் சஞ்சீவ லவ் பண்ணலன்னு சொல்றா? சரி விடு தெய்வான, பேசுறதே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, வருத்தமா இருக்கு. அப்புறம் நானும் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. பாவம் குழந்தைங்க. சரி, நான் போய் பலராமனை பார்த்துட்டு வந்துடுறேன். இது அம்மனோட தாலி, தப்பானவன் கைக்கு போயிடக்கூடாதுன்னு தாலிய உண்டியல்ல விழ வச்சு உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்கா. இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. உனக்கு பொருத்தமானவனை அந்த அம்பாளே தேடி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போ, கொண்டு போய் வை. கடவுளே, அம்மா என்ன சஞ்சீவ லவ் பண்றியான்னு கேட்கும்போது ஏன்னு தெரியல, என்னால உடனே ஆமான்னு சொல்ல முடியல. இது எப்படி இருந்தாலும் நான் சஞ்சீவ லவ் பண்ண முடியாது. நான் சஞ்சீவ விரும்பினா நான் அவனை விரும்புற விஷயம் அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்ச அக்கா வாழ்க்கை வீணாயிடும். அப்புறம் அக்கா கனவெல்லாம் செதஞ்சிரும். ஓ, இதுதான் மேட்ரா? என்னால என் அக்கா வாழ்க்கை என்னைக்கும் வீணாக கூடாது. அம்மா சொன்ன மாதிரியே நான் கல்யாணத்துல
அப்படி பேசி சஞ்சீவ் மனசை காயப்படுத்திருக்க கூடாது. அடுத்த தடவை நான் சஞ்சீவை பார்க்கும்போது அவன்கிட்ட அப்படி பேசினதுக்கு கண்டிப்பா சாரி சொல்லுவேன். அப்புறம் என்னை காப்பாத்தினதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுவேன். பார்ட்னர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இந்த சஞ்சீவ் வேற கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு போனா என்ன பண்ணி தொலைச்சிருக்கானோ தெரியலையே. இப்ப என்ன பண்றது? டே சஞ்சீவ், ராத்திரி முழுக்க எங்க போன? சிந்தாமணி ஏதோ கடைக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா. ஆமாமா, நான் ஹோட்டல்ல கார் பார்க் பண்ண போனப்போ அந்த டெய்லரை ரவுடிங்க துரத்துறத நான் பார்த்தேன். டெய்லரை காப்பாத்த விரட்டிட்டு போனப்போ அந்த பொண்ணு கூட சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டேன். 2 பேர்கிட்ட போன் இல்ல. நைட்டு ஃபுல்லா 2 பேரும் உள்ளே இருக்க வேண்டியதா போச்சு. அந்த டெய்லருக்கு இன்னைக்கு கல்யாணம். நானும் ராத்திரி முழுக்க இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா நான் சொன்னது எதுவுமே அவ கேட்கல. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்னும் சொல்லாம போயிட்டா. சரி, அந்த பொண்ணோட விதி அவ்வளவுதான்னு நானும் விட்டுட்டேன். டீ கடையில இருந்து அத்தைக்கு போன் பண்ணும்போது நியூஸ் பேப்பர்ல டெய்லரை கல்யாணம் படிக்க போறவனோட போட்டோ இருந்தது. யாருன்னு பார்த்தா அவன் சரியான ஃப்ராடு. பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி துபாயில விக்கிறது தான் வேலையே. ஐயோ, என்னப்பா சொல்ற? சரி, கல்யாணத்தை நிறுத்திடலான்னு அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சிட்டு போய் கல்யாணம் நடக்கிற இடத்தை தேடி போய் டெய்லர் கிட்ட அவன் ஃப்ராடுன்னு சொன்னா நம்ப மாட்டேங்குது. வேணும்னே மாப்பிள்ளை மேல பழி போடுறேன்னு சொல்றா. ஏம்பா, கையில தான் அந்த பேப்பர் கட்டிங் வச்சிருந்தல்ல, அத அந்த பொண்ணுட்ட காட்ட வேண்டியதானே? அது இல்லப்பா, போற வழியில ஆட்டோல மிஸ் பண்ணிட்டேன். சஞ்சீவ், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன பண்றது? நான் இவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்ல. சரி, அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானே முடிவு பண்ணிட்டேன். அப்ப கல்யாணம் நடந்துடுச்சா சஞ்சீவ்? இல்ல, நான் மிஸ் பண்ண நியூஸ் பேப்பரை அந்த ஆட்டோக்காரன் எடுத்து அவனே போலீஸ்க்கு போன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். கல்யாணம் நின்னுடுச்சு. கல்யாணம் நின்னுடுச்சா? இவ்வளவு நாள் இந்த கல்யாணத்துக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா? இப்படி கடைசி நேரத்துல போலீஸ்காரங்க வந்து என் உழைப்பெல்லாம் வீணாக்கிட்டாங்களே. சஞ்சீவ், அந்த பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் சரியான நேரத்துல அந்த பொண்ணை காப்பாத்திருக்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் அவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் என் பேச்ச மதிக்கலனா என்ன புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். என்ன புரிஞ்சுக்காதவளை பத்தி நான் ஏமா கவலை பண்ணும்? அதான் இனிமே அவ மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சஞ்சீவ், அந்த பொண்ணு குழப்பத்துல இருந்திருப்பா. அதான் நீ சொல்றத அவ நம்பல. நான் இப்ப சொல்றேன், கண்டிப்பா அவ உன்கிட்ட வந்து அவ பேசினதுக்கு மன்னிப்பு கேப்பா பாரு. பாப்போம். சஞ்சீவ், சஞ்சீவ், அந்த சாமி தாங்க அந்த பொண்ணு வாழ்க்கைய சஞ்சீவ் மூலமா வந்து காப்பாத்திருக்க. நாம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. ஐயோ,
மறுபடியும் குரங்கு கோபுரம் ஏறிடுச்சே. என்ன சொல்ற சீதா? அவன் பேசிட்டு போறத பார்த்தா அவனுக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்க மாதிரி தெரியலையே. சஞ்சீவ் அந்த பொண்ணை விரும்பாமலையா அவன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இவ்ளோ முயற்சி எடுத்திருக்கான். அவன் கண்டிப்பா விரும்புறாங்க, ஆனா அது அவனுக்கே தெரியலங்க, அவ்வளவுதான். சஞ்சீவும் அந்த பொண்ணு ஒண்ணு சேரணும்னு நான் சொல்லலங்க, அந்த சாமியே சொல்லுது. அப்பா ஷூ. அதனால சஞ்சீவோட கோபத்தை அந்த பொண்ணை வச்சு குறைச்சிடலாம். சஞ்சீவுக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் அந்த பொண்ணு வந்து காப்பாத்துது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சஞ்சீவ் வச்சு அந்த பொண்ணு காப்பாத்திட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு. என்னங்க, அந்த புடவையும் தாலியும் அம்மனுக்கு சாத்தி பரிகாரத்தை முடிச்சுட்டா அந்த அம்மனே அந்த பொண்ணை என் கண்ணுல காமிச்சிருவா. உன் நம்பிக்கை பலிக்கட்டும் சீதா. அந்த பொண்ணை பாத்திர முடியும்னு இவ்வளவு நம்பிக்கை உனக்கு இருக்கா? அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்குறேன். அந்த சாமியே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சஞ்சீவோட பொண்டாட்டி என் பொண்ணுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் மாத்தவும் விட மாட்டேன். இந்த பொண்ணு எப்படி இருக்கு? பாக்கிறதுக்கு லட்சணமா, குடும்ப பொண்ணா? பாக்கிறதுக்கு அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. டெய்லர், நீ எப்படி இங்க வந்த? நீ என்ன நினைச்ச, நான் வந்துட்டேன். என்னது, நான் உன்னை நினைச்சேனா? நல்ல கதையா இருக்கே. நான்லாம் உன்னை நினைக்கல. முதல்ல இங்க இருந்து போ. நீ என்ன நினைச்ச. இல்ல. சரி, நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா? எங்க காட்டு பாப்போம். டெய்லர், சொல்லிடுவேன். சொல்ல பாப்போம். நீ எங்க அம்மா மாதிரி இருக்கான்னு நான் சொன்னேன்ல, அதை நினைச்சு பார்த்தேன். சரி, அடுத்து? உனக்கு ஃபீவர் வந்தப்போ உன்னை நான் கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டேன்ல, அந்த சூப்பர் மார்க்கெட் பத்தி நினைச்சு பார்த்துருப்ப. வேற வேற அப்புறம் ஸ்டூல் மேல ஏறி நான் வெண்டிலேட்டர் பார்க்கும்போது அப்படியே தடுமாறி உன் மேல விழுந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உருண்டு புரண்டு நான் உனக்கு. வேண்டாம் வேண்டாம், சொல்லாத. ஆமா, ஏன் சொல்லக்கூடாது? நீ நினைச்சது தானே நான் சொன்னேன். நான் சொல்லுவேன். ஆமா, ரெண்டு பேரும் ஒன்னா உருண்டு. ஐயோ, சொல்லாதேன்னு சொல்றேன்ல. வா, நான் சொல்லுவேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லாத.
சரி சொல்லலை. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ என் கூட டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடணுமா? என்னால முடியாது, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஓ, அப்போ வீட்ல யாரும் இல்லைன்னா என் கூட ஆடுவல? அப்படியெல்லாம் இல்ல. இது கூட நீ நினைச்சதுதான். ஏய், நீ போய் சொல்ற. உன் கூட டான்ஸ் ஆடணும்னு நான் எப்ப நினைச்சேன்? சரி, நான் தான் நினைச்சேன். என் கூட டான்ஸ் ஆடு. ஆல் தி பெஸ்ட். பாட்டாவே படிச்சிட்டியா? பாரதியார் கவிதையா? அபி கவிதை. ஓ, சரி.